ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இஸ் சரி சினிமா பேஸ் அப்டேட்டில் ஒரு மேசிவான ஒரு அப்டேட்டோடு வந்திருக்குங்க. வரலாறு காணாத சாதனையை ரஜினி சார் இப்போ நிகழ்த்திருக்கார். பாக்ஸ் ஆஃபீஸில் முதல் நாள் வசூல் கணக்கு வந்தாச்சுங்க. உலகம் முழுக்க முதல் நாள் வசூல் 170 கோடிக்கு மேலே அப்படின்ற தகவல் இப்போ வந்திருக்கு. ஸோ பாக்ஸ் ஆஃபீஸில் கோலிவுட்டில் இது வரைக்கும் எந்த ஒரு திரைப்படம் பண்ணாத ஒரு சாதனை 170 கோடி. அதே போல் இந்திய அளவில் எந்த ஒரு திரைப்படமும் பண்ணாத ஒரு சாதனை. ஏ சர்டிஃபிகேட் வாங்கின ஒரு படம் 160 கோடி தாண்டி இருக்கிறது. இதுதான் வரலாறுலேயே முதல் முறை தலைவர் ஏ சர்டிஃபிகேட் வாங்கினாலும் நான் பாக்ஸ் ஆஃபீஸ் கிங்குடா அப்படின்றத எல்லா ஹேட்டர்ஸுக்கும் இப்போ அழகாக புரிய வச்சுருக்காரு அப்படி தான் சொல்லணும். அதுலேயும் குறிப்பாக ஆந்திராவில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த படம் தெலுங்கு ஸ்டேட்டில் பிரித்து மேய்ஞ்சிருக்குங்க. முதல் நாள் வசூல் பிளாக் பஸ்டர் ஹிட் ஸ்டேட்டஸ் இப்போ தொட்டிருக்கு. முதல் நாள் வசூல் 25 கோடியை தாண்டி இருக்கிறதாக தகவல் வந்திருக்கு. நேற்றுக்கே ஈவினிங் பார்த்தீங்கன்னாக்கா ஹைதராபாத்தில் அனைத்து காட்சிகளும் ஹவுஸ்ஃபுல் ஆகிடுச்சு. வரலாறு காணாத ஒரு சாதனையை அங்கே படைச்சிருக்காரு. அங்கே கூட ரிலீஸ் ஆன வார் திரைப்படம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த கூலின்ற ஒரு மிகப்பெரிய ஜாம்பவான் முன்னாடி நிற்க முடியாமல் திணறி போடுன்னு தான் சொல்லணும். ஏன்னா இந்த படத்தோட டிஸ்ட்ரிபியூட்டர், கூலி படத்தோட டிஸ்ட்ரிபியூட்டர் அஃபிஷியலாகவே நேற்று ஈவினிங்காக அறிவிச்சிருந்தாரு. ஆந்திராவில் மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது, டிமாண்டாக இருக்குது இங்கே டிக்கெட்டாக. அதனால் நாங்கள் காட்சிகளை அதிகப்படுத்துகிறோம், முடிஞ்சால் தேட்டரையும் நாங்கள் அதிகப்படுத்துகிறோம் அப்படின்ற மாரி நேற்று போட்டிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சரித்திர சாதனையை தான் ரஜினி சார் நிகழ்த்திருக்காரு. அடுத்தது அமெரிக்காவுக்கு வருவாங்க. அமெரிக்காவில் நம்ம எல்லாருக்குமே தெரியும், பிரீமியர் காட்சிகளுக்கான வசூல் $3.04 மில்லியன். எந்த ஒரு தமிழ் திரைப்படத்துக்கும் கிடைக்காத ஒரு சாதனைங்க இது. கபாலி தான் நம்பர் 1 பொசிஷனில் இருந்தது, $2 மில்லியன். ஆனால் தலைவர் கூட ஒரு மில்லியனை போட்டுக்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு $3 மில்லியன் பார்த்தீங்கன்னாக்கா பிரீமியர் காட்சிகளில் அசத்திருக்காரு. இது இந்திய சினிமாலே பார்த்தீங்கன்னாக்கா 4வது மிகப்பெரிய சாதனைங்க. இந்திய சினிமா, அதாவது ஒட்டுமொத்த இந்தியன் சினிமான்னு பார்க்கும்போது கல்கி படத்துக்கு தான் $3.9 மில்லியன் கிடைச்சிருந்தது. RRR படத்துக்கு 3.5, புஷ்பா செகண்ட் பார்ட்டுக்கு 3.3, அடுத்தது 4வது இடத்துல இப்போ கூலி திரைப்படம் 3.04 இருக்குங்க. முதல் 3 இடத்துல இருக்கக்கூடிய படங்கள் எல்லாமே தெலுங்கு. அந்த தெலுங்கு டாமினேஷன் உடச்சி கூலி திரைப்படம் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ் திரைப்படம், ஒரே ஒரு தமிழ் திரைப்படம் உள்ள நுழையுது. அமெரிக்காவோட கோட்டை எப்போதுமே ரஜினி சார் பக்கம் தான். கோலிவுட் இண்டஸ்ட்ரியை பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். இப்போ அமெரிக்காவில் நம்ம பேசினுக்கக்கூடிய இந்த நேரத்தில் $4 மில்லியன் மேலே வசூலை குவிச்சு இந்த படம் போயின்னு இருக்குது. எந்த அளவுக்கு இந்த படம் வசூலை குவிக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்றது கீழே சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.